அடியார்களான மக்களை காப்பதற்காக நரகாசுரன் வதம் செய்யப்பட்டதை நினைவு கூர்ந்து கொண்டாடப்படும் தீபாவளி திருநாளை உலகளாவிய ரீதியில் இந்துக்கள் இன்று கொண்டாடுகின்றனர். தீபாவளி திருநாளில் ஆலயங்களிலும் வீடுகளிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி தீப ஒளியை பரவச் செய்து இந்துக்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபடுவர். தீபாவளி பண்டிகை தீமையின் வடிவான அசுரர்களை கடவுளின் அவதாரம் அளித்ததால் உருவானது என்கின்றன இந்து புராணங்கள். திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை துளைத்து அசுரர்களை அழிக்கச் சென்றபோது அவரின் ஸ்பரிசத்தால் பூமாதேவிக்கு பிறந்தவன் நரகாசுரன் எனப்படுகின்றான். அசுரபதத்தின் போது பிறந்தவன் என்பதால் நரகாசுரன் துர்க்குணங்கள் நிரம்பியவனாக இருந்ததால் அவனை மகாவிஷ்ணு அழிக்க நினைக்கின்றார். எனினும் அவன் தன் தாயை தவிர வேறு யாராலும் கொல்லப்பட முடியாத வரம் பெற்றிருந்தான். நரகாசுரனுடன் மகாவிஷ்ணு போரிட்ட போது அவன் மகாவிஷ்ணு மீது அம்பு எய்தினான். இந்த அம்பு பட்டு மயக்கம் அடைவது போல் மகாவிஷ்ணு பூமியில் வீழ்ந்தார். இதனை கவனித்த சத்யபாமா கோபமடைந்து நரகாசுரனை போருக்கு அழைத்தார். சத்யபாமா பூமியின் அவதாரம் என்று உணராமல் அவரோடு நரகாசுரன் போர் செய்தான். அன்னையின் அம்புக்கு பலியாகி சரிந்தான். அப்போதுதான் அவனுக்கு சத்யபாமா தனது தாய் என்று தெரிய வந்தது. அவரிடம், அம்மா, நான் மறைந்த இந்த நாள் மக்கள் மனதில் நிற்க வேண்டும் என்று நரகாசுரன் கோரினான். அவ்வாறு நரகாசுரன் மறைந்து மகிழ்ச்சி பொங்கிய நாளே தீபாவளி பண்டிகையாக கொண்டாடப்படுகின்றது. இதேவேளை இந்த தீபாவளி திருநாளில் பிரபஞ்சத்திற்கு பிரவேசமாகும் சுப சக்தியால் உலக மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி, சௌபாக்கியம், செல்வம் மற்றும் இறைவன் அருள் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திப்பதாக ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அறியாமை இருள் அகற்றி மனதை ஒளிரச் செய்யும் ஞான ஒளியேற்றலே தீபாவளி திருநாள் குறிக்கின்றது. உலகளாவிய இந்துக்களால் கொண்டாடப்படும் பண்டிகைகளில் மிகவும் சிறப்புமிக்க ஒன்றாக தீபாவளி திருநாள் கருதப்படுகின்றது. இந்துக்களின் ஆன்மீக வழிபாடாகவும் இந்த தீபத் திருநாள் அறத்தின் ஆட்சியையும் ஆணவத்தின் வீழ்ச்சியையும் குறிக்கின்ற நாளாகும். தாமதித்தாலும் வாய்மையே இறுதியில் வெல்லும் என்பதையும், காரிருள் மறைந்து இன்பங்கள் பெருகி நலமும் வளமும் பெருகும் என்பதே இந்துக்களின் நம்பிக்கையாகும். சுற்றாடலுடன் ஒன்றுபட்டுள்ள பருவ மாற்றங்களோடு பண்டைய காலந்தோட்டு மானிடர்கள் ஏற்படுத்திக் கொண்டுள்ள ஆன்மீக பரிமாறல்களை மிகவும் உற்சாகமாகவும் பக்தியுடனும் கொண்டாடுகின்ற தீபாவளி நன்னாள் அனைவருக்கும் மகிழ்ச்சியினையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தும் என தாம் நம்புவதாக ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அனைவரதும் அபிலாசைகள் நிறைவேறி இலங்கை சுபீட்ச மிக்கதோர் தேசமாக மலரும் நல்லதோர் எதிர்காலத்தின் ஆரம்ப நாளாக இந்த தீபாவளி திருநாள் அமைய வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். இருள் நிறைந்த பாதைக்கு ஒளி இருந்தால் அதுவே நாம் செல்லும் வழிக்கு துணையாக அமையும். அருள் தீபமாகிய ஆன்மீக ஞான ஒளியை இறை வழிபாடு மூலம் பெறும் சிறந்த வாய்ந்த நன்னாளே இந்த தீபாவளி திருநாளாகும். தேசிய ஒற்றுமையை போன்று இது ஒரு சிறந்த நாளாகும். சகல மதங்களிலும் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யப்படுவது என்பது எம்முள் இருக்கும் அறியாமை எனும் இருள் அகன்று அகவொளி பிரகாசிக்க வேண்டும் என்பதற்கான குறியீடாகும். இந்த நன்னாளில் ஏற்றப்படும் தீப ஒளியும் சமூகங்களுக்கு மத்தியில் சிறந்த புரிந்துணர்வுக்கான சமிக்ஞையாகவே கருத வேண்டியுள்ளது. மிக நீண்ட காலமாக மக்களை பிரித்து வைத்திருந்த அனைத்து வேறுபாடுகளையும் களைவதற்குரிய தருணமாக இந்த தீபாவளி பண்டிகை அமைவதுடன் தீபாவளியை கொண்டாடும் அனைத்து இந்துக்களுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இதேவேளை நல்லிணக்க எதிர்பார்ப்பில் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தையும் பரஸ்பர புரிந்துணர்வையும் ஏற்படுத்த தீபாவளி பண்டிகை உதவியாக இருக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். ஏற்றப்படுகின்ற தீப ஒளியால் அறியாமை இருள் நீங்கி ஆன்மீக ஒழுக்கம், ஞானம், புத்தி, அமைதி பிறக்கும் என்பதே எமது நம்பிக்கை. இன்று தீபாவளி பண்டிகையை கொண்டாடுகின்ற அனைவருக்கும் சூரியன் செய்தி பிரிவு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றுக்கு விதிக்கப்பட்டிருந்த அதிகபட்ச சில்லறை விலை நீக்கப்பட்டு அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி சீனி, பருப்பு, பாசிப்பயறு, உலர்ந்த நெத்தலி, உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம்,
டின்மீன், கடலை, கோதுமை மா, கருவாடு, தேங்காய், கோழி இறைச்சி மற்றும் சோளம் ஆகியவற்றின் அதிகபட்ச சில்லறை விலைகளே இவ்வாறு நீக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இன்று முதல் சதோச விற்பனையகங்களில் அரிசி மற்றும் சீனி ஆகியனவற்றை மாத்திரம் கொள்வரவு செய்வதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன வெளியிட்டுள்ளார். இதன்படி அரிசி மற்றும் சீனி ஆகியனவற்றுக்கு மேலதிகமாக மேலும் 5 பொருட்கள் கொள்வரவு செய்யப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சந்தையில் தொடர்ந்தும் சீனி, சமையல் எரிவாயு, சீமெந்து மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியவற்றுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக நுகர்வோர் குற்றம் சுமத்தியுள்ளனர். எவ்வாறாயினும் நேற்று முன்தினம் 4000 மெட்ரிக் டன் லேட்ரோஸ் நிறுவன சமையல் எரிவாயு தாங்கிய கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த நிலையில் நாடளாவிய ரீதியில் அது விநியோகிக்கப்பட்டு வருகிறது. எனினும் சமையல் எரிவாயுவினை பெற்றுக் கொள்வதற்கு மக்கள் நாட்டின் சில பகுதிகளில் நேற்றும் வரிசையில் காத்திருந்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். இதேவேளை சீனிக்கான நிர்ணய விலையினை நீக்கி இறக்குமதியாளர்களால் 1 கிலோகிராம் சீனியை 150 ரூபாய்க்கு விற்பனை செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 24 லட்சம் லிட்டர் நனோ நைட்ரஜன் திரவ உரத்தின் 2ஆம் தொகுதி இன்று அதிகாலை நாட்டிற்கு கிடைக்கப் பெற்றுள்ளது. 2 விமானங்களினூடாக 44,730 கிலோகிராம் அளவான உரத்தொகை நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் கடந்த 20ஆம் திகதி இறக்குமதி செய்யப்படும் நனோ நைட்ரஜன் திரவ உரத்தின் முதல் தொகுதி நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டிருந்தது. அது விவசாயிகளின் பெரும்போக்கு செய்கைக்காக பகிர்ந்தளிக்கப்பட்டு வருகின்றது. குறித்த உரத்தை பகிர்ந்தளிக்கும் பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி அம்பாறை, அனுராதபுரம், பொலனறுவை ஆகிய மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளுக்கு கமநல சேவை மத்திய நிலையங்களினூடாக குறித்த உரம் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ஆசிரியர் மற்றும் அதிபர்களது நீண்டகால கோரிக்கையை அரசாங்கம் தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று முன்னாள் அமைச்சரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் இணைத் தலைவருமான பழனி திகாம்பரம் வலியுறுத்தியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையொன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்களும் அதிபர்களும் தங்களுடைய பிரச்சினைகளை முன்வைத்து நீண்ட காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களது போராட்டம் நியாயமானது. அவர்களது போராட்டத்திற்கு ஆதரவாக தற்பொழுது பெற்றோர்களும் களமிறங்கியுள்ளனர். நேற்றைய தினம் பெற்றோர்கள் அவர்களது போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பல இடங்களில் பாடசாலைகளுக்கு முன்னால் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலை தொடர்பாக இருந்தால் மாணவர்களுடைய கல்வி பெரிதாக பாதிக்கப்படும். ஏற்கனவே கோவிட்-19 பரவல் காரணமாக மாணவர்களின் கல்வி நிலை பின்தங்கியுள்ளது. இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு அரசாங்கம் ஆசிரியர் மற்றும் அதிபர்களுடைய கோரிக்கைகளை தாமதமின்றி தீர்க்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் நேற்று 581 பேருக்கு கோவிட்-19 தொற்றுறுதியாகியுள்ளது. அவர்கள் அனைவரும் புத்தாண்டு கொத்தணியுடன் தொடர்புடையவர்கள் என அரசாங்க தகவல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய தொற்றுறுதியானவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,42,793 அதிகரித்துள்ளது. அத்துடன் கோவிட்-19 தொற்றிலிருந்து மேலும் 340 பேர் நேற்று குணமடைந்தனர். இதன்படி தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 5,13,880 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் மேலும் 21 பேர் கோவிட்-19 தொற்றினால் மரணித்தனர். 6 ஆண்களதும் 15 பெண்களதும் மரணங்கள் இவ்வாறு பதிவாகின. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் நேற்று முன்தினம் இந்த மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் இதுவரையில் கோவிட்-19 தொற்றினால் மரணித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 13,791 உயர்வடைந்துள்ளது. 30 வயதிற்கும் 59 வயதிற்கும் இடைப்பட்ட 5 பெண்கள் கோவிட்-19 தொற்றினால் மரணித்தனர். 60 வயதிற்கு மேற்பட்ட 16 பேரின் மரணங்கள் பதிவாகியுள்ளன. அவர்களில் 6 ஆண்களும் 10 பெண்களும் அடங்குவதாக அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மேல் மாகாணத்தில் உள்ள அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் நாளை வெள்ளிக்கிழமை விடுமுறை வழங்கப்படவுள்ளது. மேல் மாகாண ஆளுநர் ரோஷான் குணத்திலக்க இதனை தெரிவித்துள்ளார். அதற்கு பதிலாக எதிர்வரும் 13ஆம் தேதி சனிக்கிழமை பாடசாலை நடத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வடக்கு, ஓவா, மத்திய மற்றும் சப்ரகபுவ மாகாணங்களின் தமிழ் பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை வழங்கப்படவுள்ளது. இதற்கமைய நாளை வழங்கப்படும் விசேட விடுமுறைக்கு பிரிதொரு தினத்தில் பாடசாலை நடத்தப்படும் என்று அந்த மாகாணங்களுக்கான கல்வி திணைக்களங்கள் தெரிவித்துள்ளன.